அரசியல் செய்தினாலே இடையீட்டு மனு, நீதிமன்ற அவமதிப்புன்னு ஒரே குழப்பமா இருக்கா? இதெல்லாம் ஓரமா வச்சுட்டு, டெல்லி கோர்ட்ல என்னதான் நடந்துச்சுன்னு மக்களுக்கு புரியிற மாதிரி சிம்பிளா பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம். நீங்க ஒருத்தர் மேல கோர்ட்ல சொத்து வழக்கு போடுறீங்க. அந்த மெயின் கேஸ் முடிய எப்படியும் 2லேருந்து 3 வருஷம் ஆகும். ஆனா கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த ஆளு திடீர்னு சொத்த விக்க பார்க்குறாரு. அப்ப நீங்க கோர்ட்டுக்கு ஓடி போய், ஐயா மெயின் கேஸ் அப்புறமா முடியட்டும். ஆனா அது வரைக்கும் இந்த சொத்த விக்கக்கூடாதுன்னு இப்போதைக்கு ஒரு அவசர தடை போடுங்க. அப்படின்னு நடுவுல ஒரு மனு போடுவீங்க பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் இடையீட்டு மனு. இப்போ கரூர் விவகாரத்திலயும் மெயின் கேஸ் தனியா சிபிஐ விசாரணையில போயிட்டு இருக்கு. ஆனா முதலமைச்சர் விஜய் கரூர் போறதை தடுக்கணும்னு திமுக நடுவுல அவசரமா போட்டது தான் இந்த இடையீட்டு மனு. திமுக அந்த மனுவுல என்னதான் கேட்டிருந்தாங்க? 1. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கரூர் கேஸ் பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு. அவர் மேல சிபிஐ வழக்கு பதிவு செய்யணும். 2. முதலமைச்சர் விஜய் வர வெள்ளிக்கிழமை கரூருக்கு போய் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க போறாராம். அவர் அங்க போய் பேசினா போலீஸ் விசாரணை திசை மாறிடும். அதனால சிபிஐ அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். 3. கேஸ் முடியற வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி அமைச்சர்கள் யாரும் பொதுவெளியில பேசக்கூடாதுன்னு மொத்தமா தடை போடணும். இந்த 3 பாயிண்ட் தான் திமுக அந்த மனுவுல கேட்டிருந்தாங்க. திமுக வழக்கறிஞர் இதையெல்லாம் சொன்ன உடனே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சில கேள்விகளை எழுப்பினாங்க. 1. முதலமைச்சர் விஜய் பேரு எஃப்ஐஆர்லயே இல்ல. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஊருக்கு போகக்கூடாது, மக்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு நாங்க எப்படி தடுக்க முடியும்? 2. இந்திய நாட்டுல எல்லாருக்குமே பேச உரிமை இருக்கு. விஜய் அங்க போய் என்ன பேச போறாருன்னு முன்கூட்டியே கணிச்சு அவர் பேசக்கூடாதுன்னு தடை போட சொல்றீங்களா? அது எப்படி முடியும்? 3. வாதாடும் போது திமுக வழக்கறிஞர் விஜய குற்றம் சாட்டப்பட்ட நபர்னு சொன்னாரு. உடனே ஜட்ஜி கோவமாகி எஃப்ஐஆர்ல பேரே இல்லாத ஒருத்தரை எப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்லலாம்னு மறுப்பு தெரிவிச்சாங்க. திமுக வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன அட்வைஸ்: உச்சநீதிமன்றம் ஒன்னும் அரசியல் பண்ற மேடை கிடையாது. உங்க அரசியல் சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க, கோர்ட்டுக்குள்ள கொண்டு வராதீங்கன்னு ஜட்ஜி காட்டமா சொல்லிட்டாங்க. கடைசியில என்னதான் ஆச்சுன்னு பாப்போம் வாங்க. நீதிபதிகள் வெளுத்து வாங்கினதை பார்த்து திமுக தரப்பு சரி நாங்க மனுவை வாபஸ் வாங்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கோர்ட்டும் அவங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுத்திருக்காங்க. அப்படி என்னென்ன ஐடியாக்கள்லாம் நீதிமன்றம் கொடுத்தாங்கன்னு பாப்போமா? 1. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தப்பா பேசினார்னா இந்த கேஸை விசாரிக்கிற ரிட்டையர்டு ஜட்ஜ் அஜய் ரஸ்தோரி கமிட்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. 2. அமைச்சர்கள் பேசுறது கோர்ட் அவமதிக்கிற மாதிரி இருந்தா தனியா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுங்க. அதை விட்டுட்டு இப்படி பொதுவா தடை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துல என்ன சொன்னா என்ன, உயர் நீதிமன்றத்துல கிளம்பிய அடுத்த பஞ்சாயத்து. டெல்லியில உச்ச நீதிமன்றம் திமுகவோட மனுவை தள்ளுபடி செஞ்ச அடுத்த நாளே இப்போ தமிழ்நாட்டுல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இந்த கேஸ் சம்பந்தமா இன்னொரு புதிய வழக்கு பாஞ்சிருக்கு. யார் வழக்கு போட்டதுன்னு பாப்போம். நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் என்றவர் தான் இந்த அவசர மனுவை போட்டிருக்காரு. அவரோட வாதம் என்ன? கரூர் விபத்துல இருந்த 41 பேரோட குடும்பத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசு வேலை தரப்போறதா சொல்றாங்க. இந்த கேஸை இன்னும் சிபிஐ விசாரணையில இருக்கும்போது இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தா அது சட்டவிரோதம். அதனால இந்த அரசு வேலை கொடுக்கிற விவகாரத்துக்கு கோர்ட் இப்போதைக்கு இடைக்கால தடை விதிக்கணும்னு கேட்டிருக்காரு. கோர்ட் இதுக்கு என்ன பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த அவசர முறையீட்டை கேட்ட மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா இது அவசர வழக்கா இப்போதைக்கு விசாரிக்க முடியாது, இந்த கேஸ் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல இருக்கிறதுனால நீங்க அங்கேயே போய் முறையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம வழக்கமான நடைமுறைப்படி மனுவை ஃபைல் பண்ணுங்க, அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லி அவசர தடையை தற்காலிகமா நிராகரிச்சிட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா டெல்லி கோர்ட் தொடர்ந்து மதுரை கோர்ட்டும் விஜயோட கரூர் நிவாரண திட்டங்களுக்கு இப்போதைக்கு எந்த தடையும் விதிக்கல. இதுல இருந்து வர வெள்ளிக்கிழமை கரூர் பயணம் சொன்னபடி நடக்கும்னு தெரியுது. மக்களுக்கு நல்லது நடக்கிறது முக்கியமா, அரசியல் லாபம் முக்கியமா? கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துல 41 உயிர்களை இழந்து தவிக்கிற அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குறதும் நிவாரணம் கொடுப்பதும் மனிதாபிமான அடிப்படையில ஒரு முக்கியமான உதவி. ஆனா அதுக்கு சட்ட ரீதியாவும் அரசியல் ரீதியாவும் அடுத்தடுத்து முட்டுக்கட்டைகளை போடுவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இன்னும் வேதனையில தான் ஆழ்த்தும். சட்டம் தன் கடமைகளை செய்து குற்றவாளிகளை தண்டிக்கட்டும். அதே நேரத்துல தவித்து கொண்டிருக்கிற பாமர மக்களுக்கு கிடைக்கிற வாழ்வாதார உதவிகள்ல அரசியல் சண்டைகளை புகுத்தாம இருக்கிறது அந்த ஆன்மாக்களுக்கு செய்யற உண்மையான நீதியாக இருக்க முடியும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நன்றி.